ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் எந்த படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னடத்தில் இந்த வருடம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லரான ஜாக் 101 அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் பேச போறேன். இந்த படத்துல வந்து நடிகர்களாக விஜய் ராகவேந்திரா மற்றும் தேஜஸ்வினி சேகர் நடிச்சிருக்காங்க. விஜய் கன்னடியா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட பிரச்சனை என்ன, இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்ன, இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பத்தி பேசிட்டு கடைசியா இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத பத்தி நான் தெள்ள தெளிவா உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னு வைங்களேன், நடிகர் விஜய் ராகவேந்திரா அவர்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்குங்க. இந்த தங்கச்சிக்கு சமீபத்தில் கல்யாணம் ஆகுது. ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும், இந்த தம்பதிகள் என்ன பண்றாங்க, நம்ம ஹனிமூனுக்கு கர்நாடகால இருக்கிற ஜோக் ஃபால்ஸுக்கு போலாமே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டு போறாங்க. போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு திரும்பி வருவாங்கன்னு பார்த்தா ஒரு வாரமா ஆளைய காணோம். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இந்த கேஸை முடிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு இந்த படத்தோட ஹீரோவான விஜய் ராகவேந்திரா என்ன பண்றாரு, போலீஸை நம்பி இனிமேல் வேலைக்கு ஆகாது, நம்மளே வண்டி எடுத்துட்டு கிளம்பி போய் ஸ்பாட்ல போய் என்னன்னு விசாரிச்சுப்போம் அப்படின்னு வீட்டுல இருக்கிற புல்லட்டை நல்லா தொடச்சி கழுவி ஸ்பாட்டுக்கு கிளம்பி போறாரு. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு பஃபூனை கூட தொத்திக்கிறாரு. அந்த பஃபூன் யாருன்னு உத்து பார்த்தா தான் தெரியுது, கேஜிஎஃப் படத்துல கம்பவுண்டரா வருவார் பாத்தீங்களா, ஆபீஸ்ல பியூனாவோ கிளர்க்காவோ வருவாரு, அவர் தான் அது. இவங்க ரெண்டு பேரும் ஜாலி டூர் மாதிரி போயினுக்கிறானுங்க. யோ, நீ எதுக்காக போறன்றதையும் மறந்து ஜாலியா டூர் போயினுக்கிறிய, அந்த சந்தானம் காமெடி பாக்குற மாதிரி தெரியுமே, எதுக்கு வந்தோன்னு மறந்து சாம்பார் கிண்டி நிக்கிறானே அப்படின்ற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் ஜாலி டூர் போயினுக்கிறாங்க. டக்குன்னு போய் அவங்க வீடெல்லாம் எடுத்து தங்கினதுக்கு அப்புறம் இவர் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேப்பு, கர்நாடகா மேப் ஒன்று ஒட்டுறாரு. இந்த பக்கம் ஜோக் ஃபால்ஸ்ல இருந்து மைசூர் ஒரு 200 கிலோமீட்டர், பெங்களூர் ஒரு 150 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி மேப்பை ஒட்டி போட்டோ எல்லாம் ஒட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. ஆனா கூட வந்த காமெடியனுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல, என்னவோ பண்ணுகிறான் விடு, நம்மளுக்கு ஃப்ரீயா சரக்கு கிடைச்சா போதும்னு குடிச்சு அந்த ஆள் ஒரு வாரமா பிரியாணி சாப்பிட்டு தூங்கினுக்கிறாரா. இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்பப்போ பண்றாருங்க. கொஞ்சம் காமெடி பண்ணுகிறாரு, கொஞ்சம் ஊர் சுத்தி நிற்கிறாரு, போட்டோ எடுத்துக்கிறாரு. நடுவில் ஒரு சில காமெடியன்ஸ் எல்லாம் வராங்க. அதுக்கப்புறம் வராங்க பாருங்க ஹீரோயின் என்ட்ரி. ஹீரோயினை பார்த்தோன்னா மனுஷன் ஃபர்ஸ்ட் சைட்லயே மயங்கிடுறாரு. பின்னாடியே வண்டி எடுத்துன்னு போறாரு, ஜாலியா லவ் பண்றாரு. யோ யோ யோ, வந்த வேலையை மறந்துட்டியே, நீ சொல்ற கதையை மறந்து வேற ஒரு கதை சொல்லுங்கிற அப்படின்னு என்ன கேட்காதீங்க. இதுதான் கதை. இன்னும் இன்வெஸ்டிகேஷன், அதுக்கப்புறம் இன்னும் வந்து அந்த ஜோடிகள் உயிரோட இருக்காங்களா இல்லையா, அந்த கதைக்குள்ளெல்லாம் நான் போல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இப்படிதான் ஓடுனுக்குது. செகண்ட் ஹாஃப்ல தாங்க புடிக்கிறாரு. இதுக்கு மேல ஃபேன்ஸை வந்து நம்ம குடும்பப்படுத்தினா அவனுக்கு டென்ஷன் ஆகி இன்டர்வலுக்கு மேல தேட்டர் உள்ளே வரமாட்டானுங்க, பாப்கார்னை சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவானுன்னு சொல்லி இன்டர்வலுக்கு முன்னாடியே ஒரு செக் வைக்கிறாரு. நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு, கிட்டத்தட்ட வந்துட்டேன், போலீஸே செய்யாத வேலையை ஒரு வேலையை நான் செய்யறேன். இங்க இந்த ஏரியால வந்து ஒரு கேங்ஸ்டர் சுத்தி நிக்கிறானுங்க, ரெண்டு பேரு கறிகடை வச்சு நிக்கிறானுங்க, இவனுங்க தாண்டா என் தங்கச்சியை போட்டானுங்க அப்படின்னு அவனுக்கு சைடு ரூட் மாறுறாரு. இதுக்கப்புறம் இவனுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி ஃபைட் எல்லாம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, இவனுங்க வெறும் கறி வெட்டுறவனுங்கடா, இவனுங்க ஆளை வெட்டுறவனெல்லாம் கிடையாதுடா, வேஸ்டா இவனுங்க அப்படின்ற மாதிரி அங்கேயும் டிசப்பாயின்மெண்ட். இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஹீரோயினை வச்சு இவர் என்ன பண்ணாரு, லவ் பண்ணாரா, கல்யாணம் பண்ணாரா, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இந்த கதை வந்து ஒரு போதுமான கிரைம் த்ரில்லர் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு கதை தான். இந்த கதையோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்னதான் கதைக்கும் அந்த திரைக்கதைக்கும் லவ்வுக்கும் காமெடிக்கும் சம்மந்தம் இல்லைனா கூட போர் அடிக்கல, சரி விடு, அவன் அப்புறமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுவான், 1.5 மணி நேரம் இதுல படம், கொஞ்சம் பார்ப்போமே, ஒரு 20 நிமிஷம் பார்த்தா என்ன குறைஞ்சா போட போறோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம இந்த காமெடியையும் லவ்வையும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அப்படியே நம்ம உடம்பை தேத்திக்கலாம், மனசை தேத்திக்கலாம். அது நான் உடம்பு தேத்துறது. ஸோ மனசை தேத்திக்கிட்டு அப்படியே போகும்போது செகண்ட் ஹாஃப்ல தாங்க ட்விஸ்டே ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ட்விஸ்ட், நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட். இந்த படத்தை மெயினா நீங்க எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன்னா, கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வரும் பாருங்க, சத்தியமா எவனுமே எதிர்பார்த்திருக்க மாட்டான், அந்த அளவுக்கு ஒரு தரமான ட்விஸ்ட். இதுக்காகவே இந்த படத்தை வெயிட் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் நீங்க பார்க்கலாம். ஏன்னா எப்படி இவங்க ரெண்டு பேரும் இறந்தாங்க, யார் இவங்களை கொன்னு இருக்கா அப்படின்ற மாதிரி கடைசியா ஹீரோ கண்டுபிடிச்சிடுவாரு. இந்த இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர் வந்து ஆரம்பத்துல லவ் பண்ணது, காமெடி பண்ணது, சும்மானா போட்டோகிராஃபர்னு சுத்தினது, இது எல்லாத்துக்கான விடை செகண்ட் ஹாஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தெரிய வந்துடும். அப்பதான் அப்பா ஓகேப்பா, இவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளை வந்து போர் அடிக்க வச்சது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது, இதுக்கு பின்னாடி இவன் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு மன ஆறுதல். ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட ஒரு நல்ல பாசிட்டிவ்ஸை சொல்லலாம். லொகேஷன்ஸ்லாம் சூப்பர் ஆகுதுங்க. ஜோக் ஃபால்ஸ் மறுபடியும் போன போல தோணுது. பார்ப்போம், கர்நாடகாவில் யாராவது நம்மளை இன்வைட் பண்ணா பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு இந்த காமெடியையும் அதுக்கப்புறம் இந்த லவ் போர்ஷனையும் காமிச்சு ஒரு என்டர்டைன் பண்ணுச்சோ, அதே தான் நெகட்டிவ்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஒரு அப்பட்டமான கிரைம் த்ரில்லர். இப்போ நான் சொன்ன ஒன்லைனே ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் போர்த்துவல் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல ராட்சசன் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம கொண்டு போயிருக்கலாம். ஆனா இது அவங்க தவறிட்டாங்க. ஏன் தவறினாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை கன்னட ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இது எல்லாமே ஒரு படத்துல இருக்கணும், அதாவது லவ், காமெடி, ரொமான்ஸ், பாட்டு, குடும்பம் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ. அதனால டிப்பிக்கலான ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கதையா இந்த படத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நம்மளுக்கு தெரியல. எதனாலனா இன்னைக்கு ரசிகர்கள் ஒரு படம் கிரைம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஜானருக்குள்ள வந்தா எங்களை அதுல இருந்து விலக வைக்காதீங்க, எங்க மைண்ட் செட்டை கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம் அதுக்குள்ளே வைங்க, அதை விட்டுட்டு நீங்க வந்து லவ் போர்ஷன் டைவர்ட் பண்றது, காமெடின்னு டைவர்ட் பண்றதெல்லாம் எங்களை கொண்டு போகாதீங்க அப்படின்னு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனா இவங்க அதெல்லாம் திணிச்சதுனால
இந்த ஒரு விறுவிறுப்பு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நம்மளுக்கு இல்ல, செகண்ட் ஹாஃப்க்கு மேல தான் நம்மளுக்கு அந்த விறுவிறுப்பே வருது. ஆனா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் த்ரில்லர் பாக்குற ஃபேன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணோம். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து கதைக்குள்ள வந்தா தான் நம்மளால இன்ட்ரெஸ்டா பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணிடும். ஜென்ரலா ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்கணுங்க, எந்த ஒரு ஆபாச காட்சியும் எந்த ஒரு வைலன்ஸும் இருக்கக்கூடாது. 1.25 மணி நேரம் தான் இந்த படம் ஓடுது. 1.25 மணி நேரம் ஜாலியா எல்லாமே கலந்த கலவையா ஒரு கிரைம் த்ரில்லர் வேணும்ன்றவங்க தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஆனா கிரைம் த்ரில்லர்ல வெறும் ரான விஷயம் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு போர் அடிக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். இருந்தாலும் ரொம்ப வயலன்ஸான ரொம்ப ராவான படம் இது கிடையாது. இது ஒரு மேம்போக்கா இப்படி ஒரு விஷயம் ஜாக் ஃபால்ஸ்ல நடக்குது அப்படின்னு ஒரு சொல்ற ஒரு டீசென்டான படம் தான் தவிர நீங்க ராட்சசன் மாதிரியோ போர்த்தொழில் மாதிரியோ ரொம்ப ராவா இந்த படத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா, ஃபேமிலியோட ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு பேர்ல மர்டர் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்கணும், குடும்பத்தோட பார்க்கணும், எந்த வயலன்ஸும் எந்த அடல்ட் காட்சியும் இல்லாம அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீக்கெண்ட்ல இந்த படத்தை நீங்க ஜாலியா ஒரு தடவை பாருங்க. இந்த படத்துக்கான ரேட்டிங் சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.5.